ஏடிஎம்கேக்கார அம்மான்னு சொல்றது கட்சி தலைவருங்கிற முறையில பொதுமக்களே என்ன சொல்றாங்க, அந்த அம்மா மாதிரி வருமான்னு தானே கேட்பாங்க. எங்க தலைவர் நல்ல மனிதர். புரட்சி தலைவரோட இமேஜ், எம்ஜிஆரோட இமேஜ்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி. எப்படி அந்த கட்சியை கட்டுப்பாட்டில் அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பிரமிக்கிறாங்களா? ஒவ்வொரு பொதுமக்களும் பிரமிக்கும் பொழுது கட்சிக்காரங்க பிரமிக்க மாட்டாங்களா? ஒரு பெண் தைரியமா இருக்கிறது, யார் வந்தாலுங்க பயப்படவே மாட்டாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இந்த கவர்மெண்ட் எப்படா போகும்னு, எப்படா தேர்தல் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜெனரல் பப்ளிக். யார் நிர்வாக பலத்தில் இருக்காங்களோ, யார் தொண்டர் பலத்தில் இருக்காங்களோ, யார் அனுபவ ரீதியான பலத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு மோட்டிவ் தான், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் போகணும். எந்த விதத்துலையும் நாங்கள் விலைவாசி ஏற்றாமல் பார்த்துக்குவோம், மக்களுக்கு சுமையை ஏற்றாமல் பார்த்துக்குவோம், நல்லது பண்ணுவோம். அவர் ஆட்சியில் அது டெவலப் ஆகி இவங்க அதை இப்போ திறப்பு விழா பண்ணி அதுக்கு ஒரு விழாவும் கொண்டாடுறாங்க. இதே எண்ணம் தான் விஜய்க்கு இருக்கு, கரெக்டுங்களா? அவர் திமுகவை தானே அரசியல் எதிரியாக சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மா அந்த ஸ்டஃப் அதெல்லாம் சொல்லும்போது தான் தெரியுது, ஒரு விமனா இருந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய பவர் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க இல்லை அப்படின்ற ஒரு ஒரு இழப்பு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஜெயலலிதா அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னு இருக்குல்ல, அது தொண்டர்களோட மத்தியில எந்த அளவுக்கு இருக்கு? அம்மா அப்படின்ற பாசம் இன்னும் இருக்கா? இருக்கு மேடம். அதை நம்ம எப்படி விட முடியும்? அந்த நீங்க யாரை வேணாலும் கேட்டுக்கலாம் மேடம். அண்ணா திமுகன்னு சொல்ல மாட்டேன், பொதுமக்களே அம்மான்னு தானே சொல்லுவாங்க. ஏடிஎம்கேக்கார அம்மான்னு சொல்றது கட்சி தலைவருங்கிற முறையில பொதுமக்களே என்ன சொல்றாங்க, அந்த அம்மா மாதிரி வருமான்னு தானே கேட்பாங்க. நீங்களே கேட்டிருப்பீங்களே. சாதாரண ஜெனரல் பப்ளிக் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் பார்க்க முடியாது மேடம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு மேடம். அண்ணான்னா சிறந்த மனிதாபிமானி பேரறிஞர் அண்ணான்னா. எங்க தலைவர் நல்ல மனிதர். புரட்சி தலைவரோட இமேஜ், எம்ஜிஆரோட இமேஜ்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒண்ணுல தான் ஓட்டே சேரும், அந்த ஒண்ணுல தான் ஓட்டே சேரும். தெரியுதுங்களா? எம்ஜிஆர் நல்லவர், அவ்வளவுதான், நல்ல மனிதர், அந்த மாதிரியான ஒரு நேம் புரட்சி தலைவருக்கு. அம்மாவுக்கு அவர் மனிதாபிமானி, நல்லவர், புரட்சி தலைவர். எங்க அம்மாவுக்கு என்ன பேருன்னாச்சுன்னா போல்ட்னஸ், தைரியம். அதுலேயும் ஒரு லேடி, தெரியுதுங்களா? ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆண் தைரியமா இருக்கிறது ஏற்க, ஒரு பெண் தைரியமா இருக்கிறது, அவங்க யார் வந்தாலுங்க பயப்படவே மாட்டாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நிற்க முடியுமா, பேச முடியுமா? அவங்கள்ட்ட மறு பேச்சு பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லையே, எப்படி அந்த கட்சியை கட்டுப்பாட்டில் அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பிரமிக்கிறாங்களா? ஒவ்வொரு பொதுமக்களும் பிரமிக்கும் பொழுது கட்சிக்காரங்க பிரமிக்க மாட்டாங்களா? தெரியுங்களா? அது சாதாரணம். அதெல்லாம் இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த கொடைங்க, யாராலும் முடியாது. அதாவது என்ன, ஒரு பார்வையில கட்டுப்படணும், பேசுறது வேற. எப்படி பார்வையில கட்டுப்படணும்? ஒரு பார்வை பார்த்தா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஐ எம் ரெடி டு டூ. ஒரு பார்வையில நாம விளை வைக்கணும் ஆளுங்களை. அந்த ஆளுமைத்தன்மை அம்மாட்ட இருந்தது. தெரியுதுங்களா? இப்போ நம்ம ஏடிஎம்கே கூட டிவிகே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அப்படி அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஏடிஎம்கே அதுக்கு வாய்ப்பு கொடுக்குமா? எங்களை பொறுத்தவரையில ஒரே ஒரு மோட்டிவ் தான், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் போகணும். திமுக கவர்மெண்ட் முடிவுக்கு வரணும். திமுகவோட பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். ஏன்னா பப்ளிக் ஆர் கெட்டிங் மோர் சஃபரிங். பப்ளிக் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அதிமுகவோட ஆட்சியில் இருந்த நிலைமை இப்போ இருக்கிற நிலைமை கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். பப்ளிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் கோவத்தில் இருக்கிறாங்க, ஆத்திரத்தில் இருக்கிறாங்க, ஒரு எரிச்சலில் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் எப்படா போகும்னு, எப்படா தேர்தல் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜெனரல் பப்ளிக். சரி, அந்த காத்துக்கிட்டு இருக்கிற பப்ளிக்கு ஒரு ரெமெடி வேணும். சரி, இதை விட்டா வேற யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அனுபவசாலி வேணும். தெரியுதுங்களா? ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு வேணும். ஒரு நிர்வாகத்தில் தன்னோட திறமையை ப்ரூவ் பண்ணவர் வேணும். கட்சியை பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள மேனேஜ் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு, யாரெல்லாம் மேனேஜ் பண்ணுமோ, என்னெல்லாம் நடந்ததோ அவ்வளோ பேரையும் சமாளித்து தன்னை நிலைநிறுத்திக்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஒருத்தர் வேணும். அப்படின்னாச்சுன்னா எங்கள் கட்சி தான் இருக்குது, எங்கள் தலைமை தான் இருக்குது இன்னைக்கு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாச்சுன்னா, எல்லாரும் வாங்க, மதத்தை பார்க்காதீங்க, ஜாதியை பார்க்காதீங்க, கட்சியோட சித்தாந்தம், பிரின்சிபல்ஸ், பாலிசிஸை பார்க்காதீங்க. நம்ம மக்கள், நம்ம தமிழக மக்களை காப்பாற்றணும்னா டிஎம்கேயோட பிடியிலேருந்து நாம் அவங்கள மீட்கணும்னா, யார் பலமாக இருக்காங்களோ, யார் நிர்வாக பலத்தில் இருக்காங்களோ, யார் தொண்டர் பலத்தில் இருக்காங்களோ, யார் அனுபவ ரீதியான பலத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.
இந்த தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல வாங்க. கொஞ்சம் சுயநலத்தை ஓரமா வச்சுட்டு பொதுநலத்துக்குள்ள வாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? புரியுது. அந்த நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆட்சியை விட்டு அனுப்பணும்னா யாரு பலசாலியா இருக்கானோ அந்த பலசாலி கூட சேர்ந்து மற்ற பலம் ஜாயின் ஆகணும். தெரியுதுங்களா? இத இதை எதுக்கணும்னா இதை எதுக்குற அளவுக்கு ஒருத்தருக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும்ல. அந்த கேப்பபிலிட்டி ஏபிசிடி 4 பேர் இருக்காங்கன்னு வைங்களா. இந்த ஏபிசிடியில ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைப்ல அந்த கேப்பபிலிட்டி இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். இதுல யாருக்கு ஸ்ட்ரென்த் ஏக்கு அதிகமா இருந்ததுன்னா இந்த பிசிடி என்ன பண்ணணும்னா ஏ கூட ஜாயின் ஆகணும், ஏ கூட கம்பேனியனா போகணும், ஏ கூட தே ஹவ் டு கோ வித் ஹிம். அப்பதான் அந்த பலம் ஒன்று சேர்ந்து அவரை ஹிட் பண்ண முடியும். வேணா கேட்கலாம், அப்படி பார்த்தா ஏக்கத்து வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லையான்னு நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். இருக்கு. இருந்தாலும் நாங்க என்ன சொல்றோம்னாச்சுன்னா ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளோ, ஒரு அடி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ரொம்ப, அதாவது மக்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, மக்களுக்கு பிடிக்காத தன்மையில இருக்கு அப்படின்னாச்சுன்னா அதை ஒட்டுமொத்தமா தோற்கடிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த எந்த ஸ்ட்ரென்த் வந்தாலும் அது ஒன்று சேரணும். இது எங்களோட மோட்டிவ். இதே எண்ணம் தான் விஜய்க்கு இருக்கு. கரெக்டுங்களா? அவர் திமுக தானே அரசியல் எதிரியா சொல்லியிருக்காரு. அரசியல் எதிரியா திமுக தானே சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. அரசியல் எதிரியா திமுக தானே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது எங்களோட அரசியல் எதிரியாரு திமுக. திமுக தான். அப்படி இருக்கும்போது எங்களோட பணிக்கு நாங்க ஒரு சீனியரா எக்ஸ்பீரியன்ஸ்ல 31 வருஷம் ஆண்ட கட்சி அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம். 53 வருஷம் ஏஜ் அந்த ஏடிஎம்கே ஃபவுண்ட் பண்ணி எங்க தலைவரால் நிர்மாணிக்கப்பட்டு 53 வருஷம் முடிஞ்சு 54வது வருஷத்துல நாங்க இருக்கிறோம். 54 வருஷத்துல 31 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட்டை ரன் பண்ணியிருக்கு. இவ்வளவு பெரிய பலம் உள்ள நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அப்படின்னா புதுசா வந்தவங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி எங்க கூட சேர்ந்து திராவிட முன்னேற்ற உண்மையான அக்கறை இருந்ததுன்னா அதை பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இதுல வந்து பாலிசிஸ், சித்தாந்தம், அப்புறம் வந்து ரொம்ப பிரின்சிபல்ஸ் இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாங்கிறது எங்களோட முடிவு. இதுல நிறைய விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும், ஒரே கட்சியிலே பல விதமான கருத்துக்கள் இருக்கும். ஆனா அஜெண்டா டிஎம்கே ஹிட் பண்ணணும்னா அவங்க எங்க கூட வரணுங்கிறது எங்களோட ஒரு ஆசை, விருப்பம். பட் எப்படிங்க எதானாலும் முடிவுகள் வந்து எங்க தலைவர் என்ன எடுக்கிறாரோ அதைத்தான் நாங்க ஏற்றுக்கோம். சப்போர்ட் பண்ணி. அவர் வந்து அவருக்கு தெரியும் எது நாட்டுக்கு சரி, நல்லது, இது நல்லது. எது கட்சிக்கு நல்லது, எது நாட்டுக்கு நல்லது, எது தனக்கு நல்லது, எது வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போகும், எதை விட்டு கொடுக்கணும், எதை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுலாம் அவர் வந்து பெரிய ராஜதந்திரி, பெரிய நிபுணர், அரசியல் அறிந்தவர், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். எத்தனையோ பிரச்சனைகள், உள்கட்சி பிரச்சனை, துரோகம், உள்குத்து எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து வந்ததுனால அவருக்கு ஹி நோஸ் ஹவு டு ஹேண்டில் இட்டுங்கிறது தெரியும். நாங்க வி ஆர் டிபெண்டிங் ஆன் ஹிம். அவர் என்ன சொன்னாரோ எங்களுக்கு அது வந்து ஓகே, அவ்வளோதான். அதனால அவரோட முடிவு தான். நாங்க வந்து தனிப்பட்ட முறையில் எங்களோட ஆசையை நாங்க சொல்லியாச்சு, முடிவுகளை அவர் தான் எடுக்கணும். தெரியுதுங்களா? அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம். ஓகே. இப்ப திமுக மேல வந்து மக்கள் வந்து கோவமா இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெறைய விஷயங்கள பண்ணாம இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கப்போ அந்த விஷயத்த போய் கண்டுக்காம கூட இருப்பாங்க. அதனால மக்களுக்கு வந்து திமுக மேல நெறைய கோவங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கப்போ மக்களுக்கே கோவம் இருக்கும்போது ஒரு ஆப்போசிட் பார்ட்டி, ஒரு எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு இன்னும் நெறைய ஆதங்கங்கள் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு கட்சி கீழ உட்கார்ந்துருக்கோம், அந்த இடத்துல அவருக்கு பவர் இருக்கே, ஆனா மக்கள் இவ்வளவு அவதிப்படுறாங்க, இது நம்மளால செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கமா நாங்க செஞ்சிருக்கணும், இதை பண்ணிருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவதுங்க இப்போ உள்ள நீங்க அருமையா கேட்டீங்க மேடம். அதாவது என்னன்னாச்சுன்னா இப்போ இவ்வளவு சஃபர் ஆறாங்க, மக்கள்லாம் சஃபர் ஆறாங்க மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க, எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. நீங்க இருந்தா இந்த மக்களுக்கு வந்து இந்த சஃபரிங்லேருந்து காத்திருப்பீங்களான்னு கேட்குறீங்க. நீங்க எந்த விதத்துல இதெல்லாம் டீல் பண்ணிருப்பீங்கன்னு கேட்குறீங்க. அப்படித்தானே உங்களோட கேள்வி. கண்டிப்பா. சரிங்களா? நாங்க வந்துங்க எந்த நடவடிக்கை ஆனாலும் சரி மக்களோட நலம் தான் எங்களுக்கு. வெல்ஃபேர் ஆஃப் த பப்ளிக் தான், பப்ளிக்கோட வெல்ஃபேர் தான். எந்த ஆக்டிவிட்டிஸ் அதிமுக வந்து எந்த சட்டம் போட்டாலும் சரி, நிர்வாகம் பண்ணினாலும் சரி, மக்கள் நல திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, ஒவ்வொரு டெசிஷனும் மக்களோட நல்லதுக்காக வேண்டிதான் இருக்கும். சரிங்களா? நாங்க எங்களை பொறுத்தவரை இந்த 31 இயர்ஸ்ல பிறந்த குழந்தை கருவில் இருக்கிறதுலேருந்து அது வளர்ந்து கல்லறைக்கு போகிறது தனியும் எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லா என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அதிமுக. எல்லா ஸ்கீம்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவிலேயே உதாரணம். தெரியுதுங்களா? இந்தியாவில வந்து இவ்வளவு பெரிய உதாரணமா இருந்து செஞ்சது அதிமுக கவர்மெண்ட். 31 வருஷத்துல வாழ்வாதாரத்தை பெருக்கிற மாதிரியான அத்தனை திட்டங்களும் அதிமுக கொண்டு வந்ததுதான். எல்லா திட்டமும் இங்க குடிக்கிற தண்ணீர்ல இருந்து, அவங்க வசிக்கிற வீட்டில இருந்து, வாங்குற பொருள்ல இருந்து, இருக்கிற இடத்துல இருந்து, தெரியுதுங்களா, வாழ்க்கை முறையில இருந்து, தொழில இருந்து, அவ்வளவுமே அதிமுக போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கு. நீங்க இவ்வளவு ரோடு, இவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்ட், இவ்வளவு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தெரியுதுங்களா, இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் ரெவல்யூஷன், தெரியுதுங்களா, இவ்வளவு பணப்புழக்கம், தெரியுதுங்களா, மக்களோட செழிப்பு,
சரிங்களா? இவ்வளவு ஐடி கம்பெனிஸோட டெவலப்மெண்ட், அவ்வளவு ஆட்டோமொபைல்ஸ், தொழில், அதில் தொழிலுக்குள்ளேயே வந்துடும் இல்லையா? எல்லாத்துக்கும் மேல பீஸ், மக்களோட ஹார்மனி, அமைதி, எல்லாத்தையும் 31 வருஷம் அதிமுக வந்து ஒரு கட்டமைப்பா உருவாக்கியிருக்கிறாங்க. அதுல 3 சிஎம்ஸ் இருந்தாங்க. தலைவர் இருந்தாரு, அம்மா வந்தாங்க, அப்புறம் 4 வருஷம் எடப்பாடியார் இருந்தாரு. இத்தனை பேரு பார்த்து 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 கட்டமைச்சது, தெரியுதுங்களா? மேக்சிமம் நாங்க என்ன, எங்களோட அஜெண்டா என்னன்னா, இது மாதிரி இனிமே என்னெல்லாம், அதாவதுங்க, நீட் எக்ஸாம் வந்தப்போ எல்லாரும் வந்து நீட் எக்ஸாம் வந்துருச்சு, இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, கிராமத்து ஜனங்கள் நீட் எக்ஸாமுக்கு ட்ரெயின் அப் ஆகி அவன் கேட்குற கொஸ்டினை வந்து இவன் ஆன்சர் பண்ணி செலக்ட் ஆக முடியாமலே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு பெரிய எஜிடேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஎம்கே கிளப்பிச்சு. உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா. தெரியுதுங்களா? நீட்டை வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டீங்கன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது மக்களோட சஃபரிங்கை தெரிஞ்சு எடப்பாடியார் மட்டும்தானுங்களே 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்து இன்டர்னல் ரிசர்வேஷன் ஆச்சுன்னா 7.5% வந்து இந்த அரசு பள்ளியிலேருந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 7.5% எம்பிபிஎஸ்ல அட்மிஷன். உங்களுக்கு மனசிலாயிடுச்சுங்களா சொல்றது? எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, 1 கோடியும் கிடையாது, 2 கோடியும் கிடையாது, 3 கோடி செலவே கிடையாது. மினிமம் எக்ஸ்பென்சஸ்ல ஒவ்வொரு குழந்தையும் டாக்டர் ஆகிறதுக்கு அவர் வழி பண்ணினார். அவர் அதை பண்ணாம இருந்தா வருஷத்துக்கு 4 எம்பிபிஎஸ் தான் இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து. 3 பேர்ல இருந்து 4 பேர் தான். அவர் பண்ணினதுனால 500 பேர் 600 பேர் பெர் இயர் அவரோட ஆட்சியில பண்ணினதுனால இது வரைக்கும் 3000 டாக்டருக்கு வந்திருக்காங்க, 10 பைசா செலவு இல்லாம, சொந்த செலவு இல்லாம. இவ்வளவு பெரிய புரட்சி அவர் பண்ணினாரு. அதுக்கப்புறம் அவரு வந்து ஏடிஎம்கே கவர்மெண்டோட சீஃபா இருந்தாரு. பிஜேபி எத்தனையோ மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்குது, எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ மாநிலத்துல ஆளுறாங்க. ஆனா இவரோட நிர்வாக திறமையில தமிழ்நாட்டுல 11 மெடிக்கல் காலேஜஸுக்கு ஹி காட் பெர்மிஷன் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். 11 மெடிக்கல் காலேஜுக்கு பெர்மிஷன் வாங்கினார், தெரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 நான் சொல்றேன், அவ்வளவுதான். அத்திக்கடவு அவினாசின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் மேடம். யாருமே அதை பத்தி பேச்சளவுல தான் இருந்தாங்க. அத்திக்கடவு அவினாசின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசனம் சம்மந்தப்பட்டது. குளங்கள்ல உள்ள ட்ரையான குளங்களுக்கு தண்ணி கொடுத்து அந்த குளங்களெல்லாம் நிரப்பி நீராதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ரொம்ப டீப்பாக போனால் தான் புரியுது. அத்திக்கடவு அவினாசின்னு சொல்லிட்டு கொங்கு ஏரியாவில் உள்ள ஒரு ஸ்கீம். அதாவது எக்ஸஸ் வாட்டரை குழாய் மூலமாக எங்கெல்லாம் வந்து வறண்ட குளங்கள் இருக்கோ அங்கே வந்து அந்த தண்ணியை தேக்கி அங்கே வந்து நீராதாரத்தை பெருக்கி விவசாயத்தை கல்டிவேஷனை பெருக்கிறதுக்காக வேண்டி உள்ள ஸ்கீம் அது. அதை எடப்பாடியார் தான் கொண்டு வந்தார். அமௌண்ட்டே அவர் தான் அலாட் பண்ணார். நிதி ஒதுக்கீடு பண்ணினதே அவர் தான், தெரியுதுங்களா? அவர் ஆட்சியில் அது டெவலப் ஆகி இவங்க வந்து அதை இப்போ வந்து திறப்பு விழா பண்ணி அதுக்கு ஒரு விழாவும் கொண்டாடுறாங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், நீங்க கேட்டீங்க இல்லையா, இது ஒரு குறிப்பிடத்தக்கவாறு என்ன மக்கள் நல பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாதனை என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்கன்னு கேட்டீங்களா? நாங்க பண்ணினதெல்லாம் சொல்லிருக்கோம். இது மாதிரி எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்கு மேடம், எல்லாமே பண்ணுவோம், ஆட்சியை பிடிச்சா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை மேடம்? பீஸ்ஃபுல் லைஃப், ஹாப்பி லைஃப். மக்களுக்கு தேவை ஹாப்பி லைஃப். என்ன நீங்க பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஒரே இதுதான், ஒரு மந்த்லி ஏர்னிங் ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு இருக்குன்னா இப்போ இருக்கிற ஏர்னிங்ல சேவிங் கிடையாது. நீங்கள் கடன் வாங்கி தான் குடும்பத்தை கழிக்கணும். நான் சொல்றது ஆர்டினரி கிளாஸ் பீப்புள், போர் பீப்புள், டவுன் ட்ராடன் பீப்புள், தெரியுதுங்களா? ஏன்னா அவன் பணம் ஃபுல்லாக சாராய கடைக்கு போயிட்டு இருக்கு, டாஸ்மாக் போயிட்டு இருக்கு, அவனோட ஏர்னிங் ஃபுல்லாக. ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுன்னா நாங்கள் கொடுக்குற வெல்ஃபேர் ப்ராப்பராக இருந்ததுன்னா எந்த விதத்துலையும் நாங்கள் விலைவாசி ஏற்றாமல் பார்த்துக்குவோம், மக்களுக்கு சுமையை ஏற்றாமல் பார்த்துக்குவோம், நல்லது பண்ணுவோம். அவனோட ஏர்னிங்ஸில் he can save for his future. இட் இஸ் மெயின் மோட்டிவ் ஆஃப் ஏடிஎம்கே ஆல்வேஸ். இது ஒன்று தான், இது போதுமே மேடம். இதை தவிர இன்னைக்கு வேற என்ன ஒன்று? இது எக்கனாமிக் ரெவல்யூஷனே இதுதானே, பொருளாதார சித்தாந்தமே இதுதானே. இதை தவிர வேற என்ன ஒன்று? வாழ்க்கையோட தத்துவமே இதுதான். இதுதான் அதிமுக 31 வருஷம் பண்ணியிருக்கு. இஃப் வி கெட் த பவர் we will do the same in the future also. இவ்வளோ நேரம் எங்க கூட ரொம்ப அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். வாழ்க தமிழ். வணக்கம்.